கோவை மண்டல சிஎஸ்ஐ அறக்கட்டளை தலைவரான பிஷப் மாணிக்கம் துரை அறக்கட்டளை கணக்கில் இருந்து 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. சிபிசிஐடி போலீசார் விசாரித்து இது தொடர்பாக பிஷப் மாணிக்கம் துரை உட்பட 30 பேர் மீது குற்றம் சுமத்தினர். இவர்களில் பிஷப் மாணிக்கம் துரை மற்றும் மூவர் ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் பெற்று சரணடைந்தனர். அறக்கட்டளை நிதி மோசடி வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற பிஷப்பை கண்டித்து சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் உண்ணாவிரதம் இருந்தது. உண்ணாவிரதத்திற்கு மறுநாள் பிஷப் மாணிக்கம் துரை தன்னை மிரட்டியதாக கவிராஜ் என்பவர் போலீசில் புகார் தெரிவித்தார். இது தொடர்பான விசாரணைக்கு வருமாறு மாணிக்கம் துரைக்கு 3 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. மாணிக்கம் துரை ஆஜராகவில்லை. இதைத் தொடர்ந்து மாணிக்கம் துரைக்கு கோர்ட் பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பித்தது. ரேஸ் கோர்ஸில் உள்ள பிஷப் மாணிக்கம் துரையின் வீட்டுக்கு விரைந்த போலீசார் அவரை கைது செய்தனர். பிஷப் மாணிக்கம் துரை மீதான குற்றச்சாட்டுகள் கோவை வாழ் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.